அது ரொம்ப தொடக்க காலம், இயக்கம் அறிமுகமாகி இருந்த காலம். 1999 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தல், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். அப்போதுதான் தருமபுரியிலே நமக்கு சிறுத்தைகளுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை கடலூர் மாவட்டத்தை போலவே தருமபுரி மாவட்டமும் சிறுத்தைகளுக்கான கோட்டை. இது தருமபுரி அல்ல, திருமாபுரி என்று ஒரு கூட்டத்தில் எழுச்சி மிகுந்த ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் இன்றைக்கும் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆக இந்த தேர்தலில், கடந்த தேர்தலில் 2021 நம்மால் அரூர் தொகுதியை கேட்டு பெற இயலாமல் போய்விட்டது. கேட்டோம், பெரிதும் முயற்சித்தோம், முடியவில்லை. கூட்டணியை கசந்து முறித்துக் கொள்ளக்கூடாது என்பதனால் நம்மால் பிடிவாதம் செய்ய இயலவில்லை, அவ்வளவுதான். ஆகவே வழி இல்லாமல் அரூருக்கு பதிலாக அரக்கோணத்தை பெற்றோம். இந்த வரையும் நம்மால் அரூரை பெற முடியவில்லை என்றதும் முன்னணி பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மிகுந்த ஏமாற்றம், அதிர்ச்சி, கோவேந்தன் உட்பட. ஆனால் அவர் சொல்ல வந்தது என்னவென்றால், எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதனால் உங்களை பழிக்க மாட்டேன், உங்களை விட்டு நான் வெளியேற மாட்டேன். இதுதான் செய்தி, அடிக்கடி வேண்டிய செய்தி. நான் நிறுவன பதவிக்காக காத்திருந்தவன் இல்லை, உங்கள் தலைமையின் மீது பற்று கொண்டவனாகவும் நம்பிக்கை உள்ளவனாகவும் இருக்கிறேன், இருப்பேன், தொடர்ந்து இருப்பேன். இதுதான் கோவேந்தன் அவர்கள் எனக்கு அளித்திருக்கிற வாக்குறுதி. இதை இந்த பொதுவெளியிலே நான் உரத்து சொல்லுவதற்கு காரணம், எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை கூறு போட்டுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தூக்கத்தை இழந்து படுக்கையிலே புரண்ட கும்பல் இன்றைக்கு ஏமாற்றமடைந்து எங்கோ ஒரு மூலையில் கிடக்கிறார்கள். இதோ உடைய போகிறது, அவர் வெளியே போக போகிறார், இவர் வெளியே போக போகிறார். உட்கட்சியில் கடும் குழப்பம் நிலவுகிறது. திருவாவோடு எல்லோரும் முரண்பட்டு நிற்கிறார்கள். இதெல்லாம் எதிரிகளின், கொள்கை பகைவர்களின் உணர்வாக இருந்தன. ஒரே ஒரு தம்பி என் மீது மிகுந்த பிரியம் வைத்திருந்தவர், பற்று வைத்திருந்தவர். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நானும் அவர் மீது நல்ல மதிப்பு வைத்திருந்தேன். அவரை நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருந்தால் போயிருக்க மாட்டார் என்பது உண்மைதான். அவரை அழைத்து சமாதானப்படுத்தி இருந்தால் வெளியேறியிருக்க மாட்டார் என்பதும் உண்மைதான். வேறு எந்த வருத்தமும் அவருக்கு இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் நானும் அவர் முகம் சுளிக்க நடந்து கொண்டதில்லை, அவரும் நான் முகம் சுளிக்கும்படி நடந்து கொண்டதில்லை. இரண்டாவது முறை வாய்ப்பு கிடைக்கவில்லை, வருத்தம். பாலாஜி உடனடியாக தலைவரை வந்து சந்தித்தார், தலைவரில் இருக்கிறார், கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார், தலைமையகத்திலே இருக்கிறார் என்பது அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் தெரிந்த உண்மை. அவரை நான் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் எழவில்லை. ஆனால் ஆலூர் ஷானவாஸை தொடர்பு கொள்வதற்கு நான் முயற்சித்தேன். அவரை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு முயற்சித்த திருமாவளவன் நம்மை தொடர்பு கொள்ள ஏன் முயற்சிக்கவில்லை என்கிற வருத்தம் தான் அவருக்கு. அவரை நான் தொடர்பு கொள்ளவில்லை என்பது உண்மைதான்.
அது தனிப்பட்ட முறையிலே எனக்கு இருந்த வருத்தம், அவ்வளவுதான். ஆனாலும் பக்கம் பக்கமாக பத்திரிகைகளில் எழுதினார்கள், சமூக ஊடகங்களில் கற்பனை மூட்டைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். அவர்களின் நோக்கம் என்னவென்றால் திருமாவளவன் தலைமையை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சிதறடித்து விட வேண்டும். இதுதான் அவர்களின் நோக்கம். தொடர்ந்து பயணிக்கிறார்கள். இந்த தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறை சமூக ஊடக தளங்களில் எழுதுவதை பார்க்கிற போது ஒரு நாளும் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே வகுப்பு எடுத்ததில்லை. பொதுக்கூட்டங்களில் பேசுவதுதான். அதை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு எதிரிகளை திக்குமுக்காட வைக்கக்கூடிய வகையிலே, திணறடிக்கக்கூடிய வகையிலே, அவர்கள் எல்லாம் பின்னங்கால் பிடரியில் அடிபட புறமுதுகிட்டு ஓடக்கூடிய வகையிலே ஊடகங்களில் விவாதங்களில் பங்கேற்பதை பார்க்கிற போது நான் மெய்சிலிர்த்து போகிறேன். கருத்தியல் சார்ந்த படைத்தளபதிகளாக சிறுத்தைகள் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், வலிமை பெற்றிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை எந்த சக்தியாலும் உரசி கூட பார்க்க முடியாது, சீண்டி பார்க்க முடியாது. இது ஒரு சுறாவை போல வீரியத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கிற இயக்கம். இதில் ஒரு செதிலை உதிர வைப்பதால் சுறாவின் பயணம் நின்று விடாது. ஒரு தம்பி வந்து கட்சியில் சேர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தால் அந்த தம்பியிடம் பெருந்தன்மையோடு அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இல்ல தம்பி, அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் எங்களோடு நீண்ட காலம் பயணித்தவர்கள், திருமாவளவன் எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக எங்களோடு நீண்ட காலம் பயணித்தவர். அந்த இயக்கம் ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம். அந்த இயக்கத்தை நாங்கள் பலவீனப்படுத்துகிறோம் என்று களங்கம் எங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அறிவுரை சொல்லி இருக்க வேண்டும். வர வேண்டாம், வேற ஏதாவது கட்சி போறதுனா போவோம். விசிகோடு நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறோம். எங்களுக்காக அவர்கள் வாதிட்டு இருக்கிறார்கள், எங்களுக்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள், எங்களுக்காக அவர்கள் துணை நின்று இருக்கிறார்கள். திருமாவளவன் எங்களுக்கு மிகவும் நெருக்கமாகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்திருக்கிறார். சாதாரண மக்களை அமைப்பாக்கி இந்த அளவுக்கு அந்த அமைப்பை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்கு ஒருபோதும் நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். இதுதான் அரசியல் அறம். ஒருவேளை நாளை விடுதலை சிறுத்தைகளின் உறவு நமக்கு தேவைப்படலாம் என்ற சிந்தனை மேலோங்கி இருக்க வேண்டும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பலவீனப்படுத்துவதற்கும் எங்களால் முடியும் என்று ஒரு நிலைப்பாட்டை நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கம் எடுத்த போதுதான் எனக்கு எங்கோ முன்குத்தியலை போன்ற ஒரு வழி, இதயத்தில் குத்தியதை போன்ற ஒரு வழி. பிரச்சனைகளின் போது போராட்ட களங்களில் நின்று சாதி வெறியர்களை எதிர்கொண்டு, காவல்துறையின் அடக்குமுறைகளை எதிர்கொண்டு, வழக்குகளை சந்தித்து, நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி கால் நூற்றாண்டு காலத்தை கழித்த தம்பிகள் யாரும் என்னை விட்டு போகவில்லை. அவர்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொருவரும் நேர்வை சிந்தி இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறோம், இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் என்ன கருத்து மாறுபாடு ஏற்பட்டாலும் கூட இது எம் இயக்கம் என்கிற உணர்வோடு